தெரிஞ்சோ தெரியாமையோ வீடியோவை ஓப்பன் பண்ண உங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் தன்னுடைய மாநில மக்களுக்காக பிரத்யேகமா தமிழ்நாட்டுக்காக மட்டும் வெளியிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான 5 ஆப்புகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆப் நீங்க வச்சிருக்கீங்களா இல்லையான்றத கடைசியா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு வியூவர்ஸ் டே. தமிழக அரசு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்காக பிரத்யேகமா ஒவ்வொரு துறை சார்ந்த 5 செயலிகளை வெளியிட்டு இருக்காங்க. நிறைய செயலிகள் இருக்கு. அதுல முக்கியமான 5 செயலிகள் எடுத்து இன்னைக்கு நான் உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். ஸோ முதல் செயலி உழவன். உழவன் அப்படின்ற ஆப் இது வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன், ஆண்ட்ராய்டில் ஒர்க் ஆகக்கூடியது. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நாம இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, இதுல பிரத்யேகமா உழவர்களுக்காக மட்டுமே நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னதை நான் சொல்றேன். இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய விவசாயத்துறை தான் வந்து பார்த்துக்கிறாங்க. இந்த ஆப் உருவாக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக விவசாயிகளுக்கு அவங்களுக்கு தேவையான தகவல்களை உடனுக்குடன் நம்ம தெரிவிச்சோம்னா அவங்களால எல்லா விதத்திலையும் வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஜிடிபிக்குன்றதுக்காக தான் இந்த செயலியை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த செயலியில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னன்றதை வரிசையா பார்க்கலாம். முதல் விஷயம் வெதர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 4 நாளைக்கு வானிலை வந்து என்ன லெவல்ல இருக்கும்ன்றத அந்த ஆப்ல தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இப்போ விவசாயம் சார்ந்த எந்தெந்த திட்டங்கள் வந்து இப்ப செயல்பாட்டில் இருக்கு அப்படின்றத அந்த ஆப் சொல்லுது. அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க வந்து ஒரு இடத்துல இருந்து ஆக்சஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ்ஸ், அதுக்கப்புறமா வந்து கவர்மெண்ட் அப்படி இல்லைன்னா ஒரு பிரைவேட்டுடைய உரம் மற்றும் விதை கடைகள்ல எவ்வளவு இருப்பு இருக்கு, இல்ல நீங்க வந்து அறுவடை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்க, உங்களுடைய பொருட்கள் வந்து நீங்க விற்கணும்னா தற்போதைய மார்க்கெட் விலை என்ன, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இது விவசாயிகள் நிறைய பேர் பயன்படுத்தல அப்படின்றது உண்மைதான். தயவு செய்து உங்களுக்கு தெரிந்த விவசாயிகள் யாரா இருந்தாங்கன்னா இந்த ஆப்பை பதிவிறக்கம் செஞ்சு அவங்கள பயன்படுத்த சொல்லுங்க, பயனடைஞ்சுக்க சொல்லுங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போற ஆப் தூண்டில். இந்த தூண்டில் ஆப் ஒருவேளை பேரை வச்சு கண்டிப்பா நிறைய பேரால கெஸ் பண்ண முடியும். தூண்டில்ன்ற ஆப் வந்து மீனவர்களுக்காக, தமிழக மீனவர்களுக்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்டது. தமிழகத்துடைய மீன்வளத்துறை தான் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கவர்ன் பண்றாங்க. இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பழவேற்காடு ஏரியிலிருந்து நீரோடி கிராமம் வரைக்கும் 1076 கிலோமீட்டர் தமிழகத்துடைய கடற்கரை. அங்க இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் நேரடியா போய் இந்த ஆப் வந்து மீனவர்களை இறக்க சொல்லி தமிழக அரசு பரிந்துரைக்கிறாங்க. இந்த ஆப்புக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, நேஷனல் கவுன்சில் ஆஃப் கோஸ்டல் ரிசர்ச் அப்படின்ற நிறுவனம் தமிழக அரசுக்கு இது உதவி பண்றாங்க. ரொம்பவே நல்ல ஆப். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல திசை மானி இருக்கு. இந்த ஆப்ல ஒரு கடல்ல பயணம் பண்ணக்கூடியவர் எந்த திசையில நாம வந்து போய்கிட்டு இருக்கோன்றதை பாத்துக்கிறதுக்காக திசை மானி. அதுக்கப்புறமா வந்து மீன்பிடி மண்டலத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. எந்த இடத்துல இப்ப இன்னைக்கு நிலவரத்துக்கு நீங்க எங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் வந்து அதிகமா கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து வெதர் ரிப்போர்ட். தற்சமயம் நீங்க இருக்கக்கூடிய இடத்துலையும் உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய இடத்துலையும் வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்கு, அலைகளுடைய அளவு என்ன, புயல் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. குறிப்பா இன்னும் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேரிடர் காலத்துல ஒரு மீனவர் வந்து கடற்கரையை நோக்கி வரணும்னாலோ இல்ல பேரிடர் காலத்துல இங்கிருந்து வெளியே போகனாலோ இப்போ நீங்க போலாமா வேணாமான்றதையும் அவங்க சொல்றாங்க அந்த ஆப் மூலயமா. அது மட்டும் இல்லாம மை கிரிவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னா, இப்போ நான் என்னுடைய படகு எடுத்துட்டு போறேன், என் கூட வரக்கூடிய மீனவர்கள் யார் யாரு அவங்களுடைய தகவலை நான் அதுல சொல்லிட்டேன் அப்படின்னா, சப்போஸ் நான் போகக்கூடிய படகுல ஏதாவது ஒரு விபத்து அப்படின்னும் போது யார் யாரெல்லாம் காணாம போனாங்கன்றத அந்த ஆப் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல ஒரு போட் ஓனர் இருக்காரு, அவர் ஒரு 4-5 போட் வச்சிருக்காருன்னா அவர் அந்தந்த போட்டுக்கு எந்தெந்த மீனவனையும் அனுப்பி வைக்கணும்ன்றதையும் இவரால் இந்த மொபைல் வச்சு அலோகேட் பண்ணிக்க முடியும். அவங்களுடைய டீடைல்ஸையும் இதுல பதிவேற்றம் செய்து பாதுகாத்து வச்சுக்க முடியும். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து இன்சிடென்ட் ரிப்போர்ட். இப்போ நீங்க கடலுக்குள்ள போய்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு அசம்பாவிதம் பாக்குறீங்களோ இல்ல ஒரு தவறான விஷயங்கள், ஒரு ஸ்மக்லிங் அந்த மாதிரி விஷயத்த பாக்குறீங்கன்னா நீங்க போட்டோ எடுத்து அந்த ஆப்ல பதிவேற்றம் செஞ்சீங்கன்னா டைரக்டா வந்து கோஸ்டல் கார்டு கிட்ட போயிடும். ஸோ அவங்களால உடனே நடவடிக்கை எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு செல்போன் டவர் ரேஞ்ச் கிடைக்க முடியாத ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய ஹார்பருக்கான மேப்பை அந்த ஆப் தன்னால காட்டும் ஆஃப்லைன்லையும். அது மட்டும் இல்லாம எஸ்ஓஎஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, உங்களால அங்க இருந்து தப்பிக்க முடியலன்னும் போது நீங்க எஸ்ஓஎஸ் கிளிக் பண்ணீங்கன்னா நியர்பைல இருக்கக்கூடிய ஃபிஷர்மென்ஸ்க்கோ அந்த ஆப் யூஸ் பண்றவங்களும் அந்த விஷயம் போகும். அது மட்டும் இல்லாம உங்களை காப்பாற்றக்கூடிய யாராவது ஒருத்தருக்கு அந்த விஷயம் வந்து சென்று சேரும். அவங்களால வந்து உங்களால ஈஸியா வந்து மீட்டிட முடியும். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் அந்த தூண்டில் ஆப்ல இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச மீனவ சகோதரர்களோ இல்ல மீனவ நண்பர்களோ இருந்தாங்கன்னா அவங்க கடலுக்கு ரெகுலரா போறாங்க அப்படின்னா இந்த தூண்டில் ஆப்பை அவங்களுக்கு கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுங்க. அவங்க கண்டிப்பா யூஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஆப். மூணாவது நம்ம பார்க்க போற ஆப் பினாக்கின். இந்த ஆப் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பேர் வச்சு கெஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பும் கிடையாது. பினாக்கின் அப்படின்றது பாத்தீங்கன்னா
தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்டுடைய டூரிசம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆப். இந்த ஆப்ல ஆடியோ கைடு இருக்கு. அவ்வளவு முக்கியமான ஒரு ஆப். இந்த ஆப் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஊருக்கு போக போறீங்க, நீங்க ஃபேமிலியோடயோ இல்ல எல்லாரோடயோ சேர்ந்து ஒரு ஊருக்கு போக போறீங்கன்னா அந்த ஊருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, அங்க நம்ம என்னென்ன பார்க்க வேண்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஆப்ல கொடுத்துருக்காங்க. நாம இன்னும் முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவிலேயே வேற எந்த ஸ்டேட்டும் செய்ய முடியாத ஆடியோ கைடன்ஸ் இந்த ஆப்ல கொடுத்துருக்காங்க. இந்த பினாக்கின் ஆப் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ முதல்ல இந்த ஆப் கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்ட, யுனெஸ்கோவால ஹெரிடேஜ் சைட்னு சொல்லப்பட்ட தஞ்சாவூர் கோவில், தாராசுரம் கோவில், இந்த மாதிரியான கோயில்களை தான் வந்து முதல்ல ஃபோக்கஸ் பண்ணாங்க. இப்போ ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்தலங்கள் மற்றும் சுத்தி பார்க்கக்கூடிய இடங்களை வந்து அதுல வந்து சேர்த்திருக்காங்க. அந்த இடத்துல என்ன ஸ்பெஷாலிட்டி, நாம ஏன் அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும், அதுக்கு எப்படி போறது, இந்த மாதிரியான நிறைய ஃபெசிலிட்டிஸ் அந்த ஆப்ல இருக்கு. நாம கூகுள் மேப் யூஸ் பண்ணலாமே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த ஆடியோ கைடன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கைடு ஒருத்தர் தேவை கிடையாது. ஒரு கைடு தர்றதை விட முக்கியமான நிறைய தகவல்களையும் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸையும் வந்து அந்த ஆப் சொல்லுதுன்னு சொல்லிட்டு சில யூசர்ஸ் வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இது 3வது ஆப். 4வது நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஆப் டிஜிகாப். இது தமிழ்நாடு காவல்துறை வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி முக்கியமான ஆப். ஏன்னா அவங்க நிறைய ஆப் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை. அதுல இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஜிகாப். இந்த டிஜிகாப்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆப் வந்து நீங்க வந்து 2 விஷயத்துக்காக தான் பயன்படுத்த முடியும். முதல் விஷயம், உங்களுடைய மொபைல் திருட்டு போனால் அதுல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உங்களுடைய இருசக்கர வாகனம் திருட்டு போனால் அதுல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ இந்த 2 விஷயத்துக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அந்த கம்ப்ளைண்டோடைய ப்ராசஸ் என்ன நடந்துட்டு இருக்கு, வண்டி கிடைச்சிருச்சா, கிடைச்சா நான் போய் வாங்குறதுக்கு எப்போ போனோம், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் அதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்குறேன், அந்த மொபைல் திருட்டு மொபைலான்ற பயம் எனக்கு இருக்கும். அந்த வாங்கக்கூடிய மொபைலோட IMEI நம்பரை இந்த ஆப்ல நீங்க போட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். ரெட் நோட்டிபிகேஷன் தான் அது திருட்டு போன், அந்த போன் காணாம போயிருக்குன்னு ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். கிரீன் நோட்டிபிகேஷன் வந்தா அது கிளீன், நீங்க அந்த மொபைல வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ஃபோக்கஸ் பண்ணி ஆரம்பிச்சாங்கன்னா, இது மொபைல் திருடி இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டை வந்து இது முற்றிலும் ஒழிக்கும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ உங்களுடைய பைக்கோ இல்ல மொபைலோ தொலைஞ்சிருச்சுன்னா நீங்க நேரடியா ஸ்டேஷனுக்கு போய் தான் கம்ப்ளைண்ட் தரணும்னு அவசியம் இல்லை. நீங்க இந்த மொபைல்லயே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். ஃபைல் பண்றப்போ ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு வரும். அந்த நம்பரை கொண்டு போய் நீங்க ஸ்டேஷன்ல கொடுத்தீங்கன்னா அவங்க CSR வந்து ஃபைல் பண்ணிக்குவாங்க. CSR அப்படின்றது உடனடியாக அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்க முடியாத ஒரு கேஸ் வந்து அவங்க CSR மெயின்டைன் பண்ணுவாங்க. டெய்லி ரிப்போர்ட் மாதிரி அது. அதுல வந்து அவங்க ஃபைல் பண்ணிட்டு உங்களுடைய கம்ப்ளைண்ட்டுக்கு ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் நேஷனல் லெவல்ல எல்லா ஸ்டேட்டையும் இன்டர் லிங்க் பண்ணி ஒரு இன்டர் ஆப்பா கொண்டு வரலாம். இங்க திருடப்படக்கூடிய ஒரு மொபைல் வெளி மாநிலத்தில் கூட போய் விற்க முடியாத மாதிரி கொண்டு வரலான்றதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அது நடந்துச்சுன்னா உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கும். இப்பவே அது ரொம்ப நல்லா செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆப். கடைசியா நாம பார்க்க வேண்டிய ஆப் இப்போ ரொம்ப சமீப காலத்துல வெளியிடப்பட்ட காவலன் SOS. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா நிறைய பேர் யூஸ் பண்ணல. அவங்களுக்காக தான் இந்த ஆப்பை பத்தி நான் சொல்றேன். இந்த காவலன் SOS ஆப் வந்து குறிப்பா இவங்க யாரை ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கும் முதியவர்களுக்கும் தான். ஆனா இது ஆண்களுக்கு இல்லையான்னு கேட்டீங்கன்னா அவங்களும் பயன்படுத்தலாம். எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப் தான். இந்த ஆப்ல உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பேரு, ஃபோன் நம்பர், பர்சனல் நம்பர், உங்களுடைய ரிலேஷனோட ஃபோன் நம்பர், நீங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா உடனடியாக உங்களை யாரை கான்டாக்ட் பண்ணணுமோ அவங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய வீட்டு அட்ரஸ், இந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. உங்களுடைய லொகேஷன் சர்வீஸை ஆக்சஸ் பண்ணிக்குவாங்க. அந்த ஆப் நீங்க அந்த ஆப் வந்து உங்க போன்ல ஓபன் பண்ணீங்கன்னா SOS ஒரு சிம்பிள் இருக்கும். நீங்க ஒரு ப்ராப்ளம்ல மாட்டிட்டு இருக்கும்போது நீங்க அந்த SOS பட்டனை கிளிக் பண்ணாலோ இல்ல எதேச்சையா உங்க போன் தவறி கீழே விழுந்தாலோ அந்த அந்த சடன் ஆக்சிடென்ட் அந்த அந்த வைப்ரேஷன் மூலமா அதுல SOS ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆகி இல்ல 5 செகண்ட்ஸ் கவுண்ட் டவுன் போகும். அந்த 5 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களால அந்த SOS ஆஃப் பண்ண முடிஞ்சிட்டா ப்ராப்ளம் இல்ல. அப்படி இல்ல ஆஃப் பண்ண முடியலனா நீங்க இருக்கக்கூடிய லொகேஷன் நியர்பைல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சென்டருக்கு போயிடும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய வீடியோ கேமரா, பேக் வீடியோ கேமரா அண்ட் ஃப்ரண்ட் வீடியோ கேமரா ஆன் ஆகி உங்களுடைய போன்ல என்ன நடக்குது அந்த இடத்துல அந்த ஸ்பாட்லன்றதுக்கான வீடியோ ரெக்கார்ட் ஆகும். நீங்க கொடுத்திருக்கக்கூடிய எமர்ஜென்சி கான்டாக்ட் ஆன நபர்களுக்கு எமர்ஜென்சியா வந்து SMS சென்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க இருக்கிற இடத்துல எந்த இடமா இருந்தாலும் வித்தின் 13 to 15 மினிட்ஸ்ல நியர்பைல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் பேட்ரோலோட அந்த இடத்துக்கு விரைந்து வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. இது தமிழக மக்களுக்கும் தமிழக பெண்களுக்கும் ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த ஆப் நீங்க எப்பெல்லாம் பயன்படுத்தலாம்னா, உங்களை யாராவது த்ரெட்டன் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுனாலோ இல்ல ஏதோ ஃபாலோ பண்ற மாதிரியோ இல்ல உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்கு, என்ன யாரோ ஃபாலோ பண்றாங்க, எனக்கு ஏதோ நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குனாலோ ஒரு தற்காப்புக்காக நிச்சயமா நீங்க இந்த ஆப்பை பயன்படுத்தலாம். இந்த 5 ஆப்புகளும் தமிழக அரசு தமிழக மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட முக்கியமான 5 ஆப்புகள். இந்த ஆப்புகளை பயன்படுத்தாதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பயன்படுத்துங்க. நீங்க இந்த ஆப்ல ஏதாவது ஒரு ஆப்பை பயன்படுத்துறவரா இருந்தா எந்த ஆப்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப
தேங்க்யூ.